யாருக்கு நம்மள பிடிக்குதோ இல்லையோ, ஆனா இந்த சளி, இருமலுக்கு நம்மள ரொம்ப நல்லாவே பிடிக்குது. I am not interested in the deal. திருப்பி திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம வாங்கி ஃப்ரீசர்ல வச்சேன். அப்போலாம் நல்லா தான் இருந்தேன். அடுத்த நாள் காலையிலேருந்து மூக்கெல்லாம் நம நம நமன்னு அரிக்க ஆரம்பிச்சு, த்ரோட்லாம் அப்படியே லைட்டா பெயின் வர ஸ்டார்ட் பண்ணுச்சு. அப்ப கூட அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம நான் பாட்டுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்க வீட்ல எல்லாரும் என்னைய இப்படி ஐஸ்கிரீமை வலிச்சு வலிச்சு சாப்பிடுறியே அப்படின்னு சொல்லும் போதே நான் உஷாரா இருக்கணும். சரி விடுங்க, என்ன பண்றது. இந்த சளி எல்லாம் எப்ப வருது எப்படி வருதுன்னே தெரியல. எப்ப வரணுமோ அப்ப கரெக்டா வந்துருது. அதனால ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் முடியாத மாதிரி பண்ணி விட்டுட்டு போயிடுது. இப்போலாம் நிறைய பேர் சளி பிடிக்குது, ஜுரம் அடிக்குதுன்னு நிறைய சொல்றாங்க. நீங்களும் உங்களோட உடம்ப பாத்துக்கோங்க. வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். ஆனா அதுக்கப்புறமா அது சளி பிடிச்சிட்டு நம்மளையே போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு. ஸோ அதனால கொஞ்சம் ஹெல்த்தியா எதா இருந்தாலும் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸா சாப்பிடுங்க. அடுத்த வீடியோல ஹெல்த்தியா ஜாய்ஃபுல்லா நான் பேசுறேன். அது வரைக்கும் டாடா. நீங்களும் உங்களையும் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் ஹெல்த்தியாக ஜாய்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உங்களையும் சூப்பராக பார்த்துக்கோங்க. டாட்டா.